ஒரு வெப்சைட்டை பார்க்குறீங்க. அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதோட ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நத்திங் பட் டிசைன். டிசைனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட கிரியேட்டிவிட்டி. இஃப் இன் கேஸ் கிரியேட்டிவிட்டி பிளாக் ஆச்சுன்னா, கவலைய விடுங்க. ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. அதில சில டூல்ஸ் தான் Canva, Adobe Express அண்ட் PicMonkey. இந்த ஆப்ஸ்ல ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. அத நீங்க யூஸ் பண்ணி உங்க கிரியேட்டிவிட்டிய பூஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரியேட்டிவிட்டியும் பத்தலன்னா, கவலையே படாதீங்க. நம்மகிட்ட நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. நெறைய ஆப்ஸ்ல இன்டகிரேட்டடா ஏஐ டூல்ஸ் இருக்கிறனால, நம்மளால யூனிக்கா, கிரியேட்டிவா டிசைன் பண்ண முடியும். கோடிங் இஸ் மேண்டேட்டரி. அதே மாதிரி டிசைனுக்கும் நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். டிசைனுக்கு நீங்க கத்துக்கணும்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற டூல் Canva. அதுல ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஏஐ இன்டகிரேட்டட் டூல்ஸ் இருக்கு. இனிஷியலி நம்ம கேன்வாவோட டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்களா? இதுதான் டேஷ்போர்ட். இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ், டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் பாருங்க, நமக்கு லோகோஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் எக்ஸல் ஷீட்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியாவோட போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி இதில் முக்கியமாக நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கலாம், அப்புறம் யூடியூப் வீடியோஸ் கூட இதிலேயே ரெடி பண்ணிக்கலாம். கேன்வாலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீச்சர் இருக்குங்க. அது என்னன்னா வெப்சைட் டிசைனிங். அதை கோட் இல்லாமலே நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அதை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு ஒரு சிம்பிள் டெமோ காமிக்கிறேன். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, டெஸ்க்டாப் வியூவும் பார்த்துக்கலாம், அப்படியே மொபைல் வியூ கூட பார்த்துக்கலாம். பிகாஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த டிசைன் இஸ் வெரி ஸ்டேபிள். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம கேன்வாலே இதை பப்ளிஷ் கூட பண்ணிக்கலாம். இதில் அனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா கேன்வா ஏஐ. இதில் உங்கள் ஐடியாஸை ப்ராம்ப்டாக கொடுத்துட்டு, அப்புறம் கோட் ஃபார் மீங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ரெடி. இப்போ நம்ம ஓவராலாக கேன்வாவோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருக்கோம். டிசைனை பற்றி இன்டெப்த்தாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் டிசைன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் டூ ஃபாலோ ஷெர்ஸ் கோட்.